வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான பெப்பர் சிக்கன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உங்களை வந்து சேரும். இன்றைக்கி 3/4 கிலோ சிக்கனில் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு 4 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. அடுத்து ஆயில் காஞ்ச உடனே 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. அது பொரிஞ்ச உடனே 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு பட்டை, 2 கிராம்பு, அதை வந்து நம்ம ஆயிலில் சேர்த்து பொரிச்சுக்கலாம். அடுத்து ஒரு 4 காஞ்ச மிளகாய் விதையை வந்து எடுத்துட்டு அதை வந்து சேர்த்துருக்கேன். இது வந்து வாசனைக்காகத்தான். அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், நல்ல பெரிய சைஸ் பெரிய வெங்காயம், அது வந்து நல்லா நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இது சேர்த்துட்டு ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா பச்சை வாசனை போகட்டும். அதுக்கப்புறம் 2 தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் வந்து சேர்க்குறேன். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். இதையும் வந்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா சுருளை வதங்கட்டும். அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து மல்லித்தூள் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு, இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து ஒரு 3/4 கிலோ சிக்கன் வந்து எடுத்திருக்கேன், அதை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதை வந்து உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விடுங்க. இது வந்து சுருண்டு வரணும், அது வரைக்கும் அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க. இப்போ வந்து மூடி வச்சுருங்க. இப்போ வந்து நம்ம தண்ணியே சேர்க்கல, அதை வந்து தண்ணி விட்டுருச்சு பாருங்கள். இது வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கோங்க. இப்போது நல்லா சுருண்டு வந்துடுச்சு. ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்துருந்தோம். இப்போ ஃபுல் டிஷ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது அடுத்து திரும்ப வந்து சிக்கன் மசாலா ஒரு 2 டீஸ்பூன் போல் சேர்க்குறேன். இப்போ வந்து தேவையான அளவு கொஞ்சமாக 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நிறையா சேர்க்க வேண்டாம், ஏற்கனவே அது சுருண்டு வதங்கியிருக்கு. இதை மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க. இப்போ நமக்கு செமி கிரேவி மாதிரி கிடச்சிருக்கு பாருங்கள். இப்படியே வேணாலும் நம்ம வச்சுக்கலாம் பெப்பர் போட்டுட்டு. இல்லை இன்னும் ட்ரையாக வேணும்னா கூட நம்ம இதை அப்படியே நம்ம வந்து சுண்ட விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இப்போது உப்பு வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பெப்பர் சேர்க்குறோம். இது வந்து லாஸ்ட்டாக தான் சேர்க்கணும். ஒரு 2 டீஸ்பூன் போல் பெப்பர் சேர்த்துக்கோங்க. இன்னும் தேவைப்பட்டால் நீங்கள் இன்னும் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா பெரட்டி விட்டுருங்க. இந்த பெப்பர் வந்து நல்லா அந்த சிக்கனில் ஒட்டணும். அதுக்காக நம்ம இன்னும் வந்து ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வந்து மூடி வச்சிடும். ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு இப்போ திறந்து பாருங்கள். அந்த கிரேவி பெப்பர் எல்லாமே வந்து இந்த சிக்கனில் நல்லா ஒட்டி வந்திருக்கு பாருங்கள். இப்போ பாருங்கள் நல்லா ஓரளவுக்கு ட்ரை ஆகிடுச்சு. இப்போது மல்லி இலை வந்து சேர்த்துக்கிறோம். இப்போ பாருங்கள் நல்லா பிளெண்ட் ஆகி வந்திருக்கு. நமக்கு சூப்பரான ஒரு பெப்பர் சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி.